ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎம் சேனலில் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டு சேனலில் பாருங்கள். நம்ம மதராசி படம் சிவகார்த்திகேயன் சார் பற்றி பேசுறது வந்திருக்கோம். தளபதி குட்டி தளபதி, திடீர் தளபதி, வேற என்ன சொல்லிக்கங்க படத்தை. சரி, படத்தை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? பார்க்கலாமா? மக்களுக்கு பார்க்கக்கூடிய படம் தான். நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்ல இந்த பாண்டா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அதுல அவங்க எல்லாம் சிறப்பா படம் எடுப்பாங்க. எடுத்தா அதுக்காக தான் கேட்டேன். இல்ல நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு படம்? நான் ஒரு படம் எடுத்திருக்கேன். சரி, முருகேசர் ஒரு படம் எடுத்திருக்காரு. சரி, அவர் தியேட்டர் ரிலீஸ் பண்றேன். விருப்பம் தான் பாரு, பார்க்கலாம், மூடிட்டு கிளம்பு. ஆனா இதை சொன்னா சில ஒரு கூட்டம் என்ன பண்றது தேர்தல் பாத்தீங்கன்னா, நாங்க 200 ரூபாய் காசு கொடுத்து பாக்குறோம்ல, அது உரிமை இல்லையா? விமர்சனம் பண்ற நீ நார்மலா விமர்சனம் பண்ணு. சரி, படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல கருத்து உள்ள படமா இருக்கு. ஓஹோ, சரி, ரைட். நீங்க வந்து இந்த படத்தை கூட எந்த படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. அது முருகதாஸ் சொல்லியிருந்தாரு, துப்பாக்கி மாதிரியும் இருக்கும், ஒரு கஜினி மாதிரியும் இருக்கும்னு சொல்றாரு. அவர் சொல்ற 100% உண்மைதான். துப்பாக்கி மாதிரி சொன்னதுக்கு துப்பாக்கி நிறைய உள்ள இருக்குது. கஜினி மாதிரிங்கிறப்ப அவர் வந்து எஸ்கே சார் கொஞ்சம் மனநல குன்றியாரம் அடிச்சிருக்காரு. சரி, ஒன்றும் கதை ரிவீல் பண்ணலாம், ரிவீல் பண்ணுவோம், அது வேற விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி ஆனா வந்து முருகதாஸ் சார் என்ன நினைச்சாரோ அந்த அவுட்புட் வந்திருக்கு. அந்த அவுட்புட் அவர் நீட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் என்ன சொல்லு நினைச்சாரோ அதை சொல்லிட்டாராங்க. ஆக்சுவலா உண்மையிலே படம் பார்த்தவனுக்கு இதுதான் படத்தோட மைய கருத்துன்னு புரியும். சில பாண்டாக்கள் சில சட்டை, ப்ளூ சட்டை, மஞ்சள் நீல சட்டைலாம் நீங்க பாண்டா பத்தி கவலைப்பட வேணாம். அவர் காசு கொடுத்தா யாரும் பேசுவார், அது ஒரு விஷயம். காசு போடனா பேச மாட்டாரு, அதை பத்தி வேணா, அது ஒரு பெரிய டாபிக். ஆனா நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நீங்க படம் பாத்துறீங்க, ரிவ்யூ சொல்றீங்க. நம்ம எஸ்கே சாருடைய அந்த படத்துடைய டாபிக் பீக் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்காது. ஆமா, அவர் சொல்றேன் இந்த படத்துலயே சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்கே வந்து கோல்ட் பத்து துப்பாக்கி வாங்கினால இன்னைக்கு வந்து துப்பாக்கி ஒரு கையில வச்சிருக்காரு. ஏங்க ஒரு சீன் கத்துறாங்க. ஒரு சீன் சொல்லிடுறேன். ஒரு சீன் வந்து ஒரு பையன் வந்து பாதுகாப்புக்கு துப்பாக்கி, சார் இது நீ வச்சுங்க சார், உங்களுக்கு இது பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லிட்டு துப்பாக்கியை கொடுக்குறப்ப அது வாங்குறப்ப தியேட்டர் கடந்த அலற சத்தம் இருக்குது. ஐயோப்பா சாமி. அதாவது ஒரு கான்செப்ட் ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்களே. இல்ல, அது வந்து ரசிகர், அது ரசிகரோட ஆர்ப்பரிப்பு, அது ஒத்துக்கிறேன். வேணுங்கன்னே ஒரு சில கூட்டம் கத்துது அங்க வந்துட்டு சரி, ரைட். இது தனிப்பட்ட விஷயத்துல பாக்கணும். இப்ப எஸ்கே சாரோட டிராவலை பார்க்கணும். அவர் டிராவல் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஸ்டெப்பா வளர்ந்து வந்தாரு. சொல்றது வேலையே கிடையாது. அவர் தனி உண்மையா உழைச்சு ஒருத்த மேல வந்திருக்கான்டா, அவன் தெரியும் அவன் எப்படியாப்பட்ட. அது இன்னைக்கு டிவிலே ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு இல்லையா? டிவில ஒர்க் பண்ணி அவர் ஹீரோ ஆக முடியும்ன்றது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தா ஒரு ஆக்ஷன் கண் கூட பார்த்தோம் நம்ம. நிறைய பேர் சொல்றாங்க எஸ்கே சார் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட் படம் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன் மான்கரத்தை படம் பண்ணாரு, அது ஆக்ஷன் சப்ஜெக்ட் தான். லாஸ்ட் டைம் ஆக்ஷன் தான் பண்ணுவாரு. ஆக்ஷன் தாறுமாறு தக்காளி விட்டுரு. நிறைய பேர் தெரிய மாட்டது இல்ல, ஆக்ஷன் சப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. சார்ட்ட விஜய் சார் கையில துப்பாக்கி வாங்கினப்ப தான் ஆக்ஷனுக்குள்ள இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அமரன் படம் வந்து ஹிட் ஆனிச்சு. அப்படி அமரன் படம் முன்னாடியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல கேமியோ தாங்க பண்ணாரு. அது ஒரு படத்துல ஒரு கேமியோ, அவ்வளவுதான். துப்பாக்கி அவர் கையில வாங்கி இவருக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. அந்த படத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுல வந்து இப்ப இவருடைய பீக்கு யூஸ் பண்ணிக்க நினைச்சாங்க. அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. அடுத்த படம் வெங்கட் பிரபு சார் வந்து இயக்குறது எஸ்கேவை. அதுக்காக ஒரு லீட்ஸ் மாதிரி அப்பியரன்ஸ் மாதிரி இல்ல வந்துட்டு போன தவிர அவ்வளவுதான். வேற அதான் ஒரு சிறப்பு தோற்றம். அமீர் கான் வரலையா? அப்ப அமீர் கான் வந்தா ரஜினிகாந்த் சொன்னாதான் அமீர் கான் பெரிய ஆள் ஆகணுமா? கிடையாது. ஆல்ரெடி அவங்க எல்லாம் பெரிய ஆள் தான். சூப்பர் ஸ்டார் அவங்களுக்கு தெரியும் தான் யாரு இவ யாருன்னு. இடையில இருக்கிற காக்கா கூட்டம், அணில் கூட்டம் கம்முன்னு இருங்க போதும். அதாவது நம்ம சிம்பிளா சொல்றோம் அப்படின்னாக்கா, இன்னொருத்தங்க இடத்த இப்ப எஸ்கே சார் பேச சொல்லி இன்னொரு இடத்த இன்னொருத்த பிளேஸ் பண்ணவே அது நான் சொல்ல வரேன். இப்ப சிவகார்த்தியன் சொல்லிக்கல, நான் தான் தலைவன் சொல்லிக்கல. சிவகார்த்தியன் சொல்ல, நான் தான் குட்டி தலைவன் சொல்ல. இவனுங்களா கிளப்பி விட்டதுக்கு அவரை திட்டினா அது ஒண்ணு இல்ல. நாளைக்கு இவர் டெவலப், இங்க சிவகார்த்தியன் டெவலப் ஆயிட்டு இருக்காரு. டெவலப் ஆனா எங்களாம் டெவலப் ஆயிட்டா சொல்லிக்கணும்ல. ஜஸ்ட் இஸ் யூஸ் ஃபார் கிரெடிட் சொல்லுவாங்கல்ல. கிரெடிட் எங்களுக்கு வேணும், நாங்க தாங்க பெரிய ஆகிட்டாங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு. மான்கரத்த படம் நல்ல ஹிட். ஒரு கேரளா எல்லாமே நல்ல ஹிட் தான். நம்ம வந்து விஜய் சாரை கண்டிப்பா தாக்கல. அவரு கீழே இருக்க இந்த குஞ்சுகள் இருக்குல்ல, அந்த குஞ்சுகள் என்ன சொல்லுது, இவருக்கிட்ட துப்பாக்கி வாங்கினதாலதான் இவரு படமே ஓடுதுங்கிறானோ. அதுதாங்க கொடுமையா இருக்கு. நீங்க ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ரஜினி சார் இமிடியேட் பண்ணி விஜய் சார் பண்ணிட்டு ரஜினி சார் தான் விஜய் சார் முன்னேறாங்க அர்த்தமா. அப்படி அவங்கவுங்க தனித்தோட திறமை, அந்த திறமை காட்டினாங்க, மக்களுக்கு பிடிச்சி போச்சு, அவங்க வந்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு தீவிர பக்தன் ரஜினி சார் ரஜினி சார் எந்த மேடையில எப்ப கேட்டான்னு சொல்லுவார். நீ சொல்லுவியா?
இல்ல அவர் சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்ப அரசியலுக்கு வந்ததால சொல்ல முடியல அவரால். ஏன்னா அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆர் சாரை வச்சுதான் பேசி கட்டாயத்துல இருக்காரு. அது ஒரு கலர் மாற்றம், அந்த கலர் அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது அவர் பர்சனல் எடுக்கணும். இப்ப நம்ம எஸ்கே பத்தி பேச வந்தோம். ஆமா, அவரு இப்ப சிம்பிளா தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். எஸ்கே வந்து எங்க அப்பா ஒரு சொத்துல வந்து முன்னாடி வரல. கிடையாது. அவர் சொந்த யாரும் ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு நான் ஆரம்பிச்சு அப்பா நான் உன ஹீரோ பண்ணணும் வரல. ஒரு அடிபட்டு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு துன்பப்பட்டு இந்த இடத்துல நிக்கிறாரு. அப்ப உழைச்சு வந்தவனுக்கு பேர் என்னன்னா அங்க துப்பாக்கி வாங்கினால தான் இங்க எவ்வளவு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் தயவு செஞ்சு நிப்பாட்டிங்க ஐயா. யாராலும் சரி, பாக்குறவங்க பார்க்காத யாராலும் இருக்கட்டும், இந்த கான்செப்ட் மிகப்பெரிய தவறு. அவரோட உழைப்பால முழுக்க முன்னேறக்கூடிய மனிதன் நம்ம ஒரு டிராவலை கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப எங்க ஜெனரேஷன்ல இங்க பாருங்க, ஒரு சினிமாவில திறமை இருக்க மட்டும்தான் உயரத்துக்கு போக முடியும். அதாங்க சொல்றாங்க, சிம்பிளா சொன்னாங்க. இவரால நிறைய பேர் படத்துக்கு வர முடியும். நிறைய பேர் கவின் ரியோ ராஜ் எல்லாம் இவங்க பார்த்தானே வர முடியும்ன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவா இருக்கு. அவரை போயிட்டு ஏன் நீங்க ஒரு கட்டத்துல இவரால தான் அவர் வந்தார், அவரால் அப்படி கிடையாது. இவரால ஏன் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு பீக்ல இருக்கும் போதுதான் விஜயசார் படத்தை வந்து கேமே பண்ணாரு. ஆமா, ஏகப்பட்ட படம் அடிச்சது. அமரன் படம் படிச்சு முடிச்சிட்டாரு. இடையில அந்த படத்துக்காக ஒரு கேமே தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துல ஒரு ஆள் தான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு அதுக்காக ஒரு கேமே வச்சாங்க. என்ன சொல்லணும்னா, எஸ்கே வந்ததால எஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் வந்து திரும்ப அந்த கோட் படத்தை பார்த்தாங்க. ஆமா, அது சொல்ல அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி பார்த்தா கோட் படத்தை ஓட வச்சு எஸ்கே ஃபேன்ஸ் தான்டா அப்படி. இதுதான் அடுத்த கான்ட்ரவர்சி கொளுத்தி போடுங்க உள்ள கெரிட்டு பத்திக்கிட்டு. அவன் கான்ட்ரவர்சி உண்மை அப்புறம் இப்போ என்ன சொல்லுவானுங்க, என்ன சொன்னா ஒரு துப்பாக்கியை வாங்கினால்தான் இன்னைக்கு வந்து மദ്രാസ് மிகப்பெரிய ஹிட் ஆனது. அதுக்கு காரணம் என்ன? தளபதி ஃபேன்ஸ். சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இவங்களால அவங்க வர முடியாது, அவங்களால இவங்க வர முடியாது. இதை பண்ண தெளிவா கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்ப இவரால தான் அவர் முன்னேறினார், அவரால் இவர் முன்னேறினார் நீங்க வந்து ஈடுகட்டி பேசுறது மிகப்பெரிய தவறு, குற்றம். இப்ப உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த படம் பிடிச்சி போச்சா கண்டிப்பா. அதை விட என்னன்னா, ஒரு சில கூட்டம் வந்து உள்ள காசை வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுதுங்க. இப்ப நான் மதராசி பண்ண நல்லா இருக்கு, நான் பார்த்தேன், சூப்பரான கருத்து, ஏற முருகதாஸ் பண்ண சொல்ல வந்த கடமையை செஞ்சுட்டு போயிட்டாரு. அனிருத்து தாறுமாறு தக்காளி சோறு ஒரு சீனு பிஜிஎம் போட்டு கிடைச்சு. ஹீரோனி மேடம் சூப்பரா நடிச்சாங்க. அப்ப இந்த துப்பாக்கி பார்த்த வில்லன் நடிச்சிருப்பார்ல, அவரு வந்து தப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எஸ்கே ஹீரோவா அந்த வில்ல ஹீரோ என்ன பொறுத்த வரைக்கும் இல்லலாம். சரி, நான் ஒண்ணு சொல்றேங்க. படத்தை பத்தி ரிவ்யூ பண்றத கண்டிப்பா விமர்சனம் பண்ணி தாங்க ஆகணும். ஏன் தரகுறை விமர்சனம் பண்ணுங்க கேட்கலாம். இது குறைகள் இருக்குங்க, இது அடுத்த கட்ட தெரிஞ்சீங்க ஒரு நாகரிகமா விமர்சனம் இல்ல. இப்ப நான் நீங்க எடுக்கவே கூடாது, நீங்க செய்யவே கூடாது விமர்சனம் பண்ணிட்டு நான் ஏன் இப்ப இதை பத்தி பேசலாமா? பேசுங்க. இல்ல வேங்க, நான் பேசதான் வந்திருக்கோம். இப்ப கூலி படம் வந்தது, நம்ம கும்கும் பாண்டா என்ன பண்ணாரு பேச்சு, ஒண்ணுமே சரியில்லை, தலைய கைய வச்சு போனேன். அதுல அவரு மதராசி படத்துக்கு பக்கா ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அது பேமெண்ட் போயிருக்கும் தலைவா. அப்ப இதுல கேக்குற கேள்வி என்னன்னா, பணம் வாங்கிட்டு வேலை செய்யறீங்கன்னா கூலி பறையா? ஒரு கூலி இல்ல, இவர்தான் ஒரிஜினல் கூலி. அத சொல்லி இவர்தான் ஒரிஜினல் கூலி. இவரு ரஜினிகாந்த் கூலி இருக்கிறாரு. அதுங்க ரைட், கூலி படம் நல்லா இருக்கு, நல்லா அடுத்த கட்ட விமர்சனங்க. நீங்க படத்தை விமர்சனம் பண்றது அவர் சொல்லவே இல்லை. தனிப்பட்ட முறையில இவருக்கு எடுக்கவே தெரியல. இவர் செய்யவே நீங்க இறங்கி செய்ய விடுதானே. அப்படிதான் ப்ளூ சட்டை மாற பண்ணாரு. இந்த என்ன படம் எடுத்த படம் ஆன்டி படம் எடுத்தாரு. ஏன் ஆன்டி எப்படி இருந்துச்சு? ஏன் ஓடல உங்க படம்? இவ்வளவு குறைகளை கண்டுபிடிக்கிறீங்களா? ஒண்ணு இல்ல, ஒரு ஆளும் படத்தை ரிலீஸ் பண்ணி அதை வெளில கொண்டு வந்து ஒரு 10 பேர் பார்த்தா தான் அதுக்கான லாபத்தை எடுக்க முடியும், போட்ட காசு எடுக்க முடியும். கேட்டா நீ நல்ல படம் எடுக்க முடியாதானே? நல்ல படம் நம்பிதான் இறங்குறாங்க. ஒரு கதையும் அந்த கதை மக்களுக்கு எப்படி பிடிக்குது. இப்போ உங்க மைண்ட் செட்ல ஒண்ணு இருக்குங்க, நீங்க ஒரு கதையை உருவாக்கி வச்சிருப்பீங்க, நீங்க கொஞ்சம் விஷயம் கொண்டு வந்துடுறீங்க. உங்க விஷயம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணும், எனக்கு தோன்றது நீங்க படம் எனக்கு வந்து அதான் சொல்லுங்க. எனக்கு இந்த மதராசி படத்துல வந்து எனக்கு நிறைய குறைகள் இருக்குதான். ஆனா குறைகளை மட்டும் பார்த்தா நிம்மதியா படம் பார்க்க முடியுமா? கண்டிப்பா ஒரு கதைக்கு ஓட்டத்தை எப்படி கதையில என்ன சொல்ல வராங்க, கேரக்டர் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுது, இது எங்க நடக்குது, எப்படி வந்து முடியுது, அப்படிதான் பார்க்கணுமே தவிர ஏன் இதுங்க சரியில்லை, என்னடா இவ்வளவு கண்ணை கொண்டு வரீங்க உள்ள, இந்த கண்ணை அவனுக்கு போலீஸ் தெரியாம இருக்குமா, இப்படிலாம் அவரு படத்துல லாஜிக் பார்த்தா அவனோட முட்டாள் யாருமே கிடையாது. என்ன படமே சினிமா லாஜிக் இல்லாத விஷயம். சிம்பிளா சினிமால பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடும், நீங்க ஒரு ரிலேஃப்ல ஒரு மியூசிக் ஓடுமா? எப்படி ஓடுமா? லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பிடிக்கலையா, ரைட், ஓகே, எந்திரிச்சு போயிடுங்க. இது வந்து சாப்பாடோட அப்புறம் சாப்பாடு வேறங்க, சாப்பாடு உணவு நம்ம போய் செடிக்க சரிமான அது வேற விஷயம். இது மைண்ட் செட் அவ்வளவு. அதே மாதிரி இந்த ரிவ்யூ பண்ற பாண்டா எனக்கு வந்து எனக்கு ஏன் அவனை பத்தி பேசுறான் அப்படின்னா, நம்ம லெஜெண்ட் அண்ணாச்சி இருக்காருல்ல. ஆமா அண்ணாச்சி ஒரு படம் நடிச்சாரு, லெஜெண்ட். அவர் அந்த படம் வந்து 2.5 வருஷம் 1.5 வருஷம் மேலே ஆகுது நினைச்சு, 2 வருஷம் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. நேற்று கூட வந்து என்னன்னா, அவர் வந்து படம் முடிஞ்சது, அவர் பொண்ணு 2வது படம் முடிஞ்சதுக்கு வந்து என்ன பண்ண, ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு இலவசமா பொருட்கள் அணிவிச்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்படியே அவரோட மனுஷனு அந்த படம் வந்தப்ப அந்த பாண்டா என்ன சொல்றான், என்னதான் பட்டுல ஜட்டி வாங்கலும் அதுக்கு தள்ளையா மாட்ட முடியும் அப்படின்னு கேக்குறாரு இவரு. அது தனிப்பட்ட முறையில அவரு லெஜெண்டானா படம் நடிச்சிருக்காரு. இந்த படம் லெஜெண்டானா சரியில்லை சார், நீங்க முதல் படம் நடிக்கிறீங்க, கொஞ்சம் கத்து நடிங்க சார் சொல்லலாம்.
இது நாகரிகமான விஷயம். நீ நடிச்சதை எப்படி இருக்குன்னா, எனக்கு நீ அது இப்ப நல்லா நடிச்சுட்டு நல்லா பொருள் செலவு போட்டு எடுத்துட்டு இப்பெல்லாம் பட்டு துணியில ஜட்டியை தச்சு என் தள்ள மாட்டிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் விமர்சனம் பண்றாரு. இது சரியான விமர்சனமா? இது ஒரு அது தனிப்பட்ட முறையில ஒரு ஆளை தாக்குறது மிகப்பெரிய தவறு. நீ சினிமா இது விமர்சனம் எவ்வளவு இழிவான சரி, உண்மையா அவர் சொல்றேன். அவர் எவ்வளவு நல்லது பண்றாரு லெஜண்ட் அண்ணா. இன்னொரு விஷயம் தெரியுமா, அந்த லெஜண்ட் சரவணன் சார் இருக்காரு பாத்தீங்களா, அவரு நல்லது ஒரு பக்கம் வைங்க, அந்த படத்துல எல்லாருக்கும் எவ்வளவு technician. நிறைவான சம்பளம், அந்த படத்துல ஒர்க் பண்ண சொன்னாங்க, நிறைவான சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆமா, எத்தனை லைட் மேனுங்க அதுல வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை இது நீங்க அதை பத்தி வீடியோ போட்டு எவ்வளவு பேர் வாழ்ந்திருப்பீங்க. ஏன் இந்த நெகட்டிவ்? இப்ப நான் சொல்றேன், ஒரு படம் நல்லா இல்ல அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த படம் ஓடாது. அடுத்த தொய்வு ஏற்படும். அடுத்த வருஷம் அந்த படம் ஓடுனா நல்ல படமா ஓடுதுன்றப்ப அந்த டெக்னீஷியனுக்கு எல்லாம் ஒரு சம்பளம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த டெக்னீஷியனுக்கு நல்ல லைட்டிங் நல்லா இந்த படத்துலன்னா அடுத்த படத்துல அந்த லைட் மேன கூப்பிடுவாங்க. அதாவதுங்க படத்துல கட்டாயமா குறை சொல்லணும் தாங்க. அந்த குறைய எப்படி மனசு கஷ்டப்படாம சொல்லணும்னு ஒரு முறை இருக்கு. ஆமா, நீங்க தனிப்பட்ட முறை நீங்க வேணாம் நீ வேணே அது பர்சனல் அட்டாக் தான் இருக்கு. எல்லாரும் சினிமாவும் தெரியுதா, அந்த வலைதளம் ரொம்ப நெகட்டிவ் முழுக்க நிறைஞ்சிருக்கு. இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் போயிட்டு அவர் வீடியோ அவரே பார்த்துட்டோம். இது நான் சொல்றேன், இவங்க ஒரு படம் எடுக்கட்டுமே, ரிவ்யூ ஒரு படம் எடுக்கட்டுமே, இவங்க படத்துக்கான குறைகள்லாம் இவ்வளவு படம் பார்த்துருக்காங்கல்ல, இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரியும். அப்ப இவங்க வச்சு படத்தை எடுக்க வேண்டியது தானே. எடுக்க தெரியாது. ஏன் எடுக்க தெரியாது? அவங்களுக்கு கத்ததானே தெரியும், வாய வளவளன்னு குலைக்க தெரியும். நாயை குலைக்க தான் முடியும், கடிக்க முடியும் அந்த நாயெல்லாம் போய். சரி, எனிவே அடிச்சுட்டு அந்த நாய் உயிரோட இருக்காது. இல்ல ரொம்ப இதுல வாய வச்சா வாய் இருக்குமா? அதுதாங்க ரொம்ப மோசமா அட்டாக் பண்றது. பர்சனலா எல்லாருக்குமே கொஞ்சம் மனசு கஷ்டங்கள் ஏற்படுத்தும். அடுத்த கட்டம் ஒரு எப்படின்னா அடுத்து வர தலைமுறைக்கு ரொம்ப யோசிக்க வைக்கணுங்க. இப்ப நீங்க படம் எடுக்கிறீங்க, உங்களை யோசிக்க வைக்கணும். தவறு பண்ணிட்டோம்னு யோசிக்க. இப்ப நான் மதராசியே ஒரு விமர்சனம் வைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு சரியான ஒரு முடிவு இல்லாம இல்ல, அந்த வில்லனை இப்படி முடிச்சிருக்க தேவையில்லையோ, ஒரு வில்லனுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் இல்லையோ நான் விமர்சனம் வைக்கிறேன். இதுக்கு என்ன பதில்? சரி, பரவாயில்ல சார், நீங்க சிம்பிளா சொல்றீங்க. இது நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிப்பீங்க. முருகர் சார் இருக்காருல்ல, அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லையா, எனக்கு இந்த கதைக்கு இந்த ஆர்க் இவ்வளவு தான் போதும்னு தோணுச்சுப்பா, எனக்கு இதை கன்வே பண்ணணும்னு தோணுச்சு, எனக்கு கரெக்டா கன்வே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப நான் ஒண்ணு அதான் அடுத்த கட்ட படம் எடுக்கிற என்ன பண்ணா, இந்த பாண்டா இருக்காரு இல்லைங்களா, அவரு ப்ளூ சட்டை மாதிரி இவங்க எல்லாம் கூட்டு கமிட்டி மாதிரி வைக்கணும், வச்சு இவங்களை வச்சு படம் எடுத்து வைக்கணும். அவனை ஒரு மாதிரி புடுங்க, நான் வீட்லயே உட்கார சொல்லுவாங்க, படம் எடுத்து எங்க சாவடிக்கிறதுக்கு நாங்க பார்த்து அப்பயே அந்த படம் ஹிட் ஆகாம சொல்லிட்டு பாப்பானா அவங்க அப்ப ரிவ்யூ மட்டும் பார்க்க ராட்சசன் படத்துக்கே நெகட்டிவ் கொடுத்துருவாங்க பாண்டா. இவர் இல்ல, அவளை ஒழுங்கா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்படி ஒரு ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அவங்கள போஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அவங்க மைண்ட் செட்டு படம் எடுக்க சொல்றாங்க. சம்பாதிக்க வந்துட்டானுங்க. கத்துனாதான் பணம் வரும் தெரிஞ்சு போச்சு. கத்துனா மேல வெளிச்சம் அதிகம் நெகட்டிவ் பண்ணா அதிக வெளிச்சம் போட நம்மளுக்கு ஸ்பான்சர் வருவாங்க இதுன்னு சொல்லிக்கிறேன். இவ்வளவு நெகட்டிவா கொடுக்குற இந்த 2 பேரோட சேனல்லையுமே படத்தை ப்ரொமோஷன் பண்றாங்க. அதுதாங்க பெரிய ஹைலைட்டு. அந்த படத்துல ஓடுது. ஆமா, லாஸ்ட் டைம் இவருடைய ரிவ்யூ ஓடும்போது கூலிப்பட ரிவ்யூ எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இதுல தமிழ் டாக்கீஸ்ல ஓடிட்டு இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா இது இந்த மதராசி படத்துடைய இது பின்னாடி இருக்கு, என்ன இருக்கு, போஸ்டர் இருக்கு. இப்ப நாளைக்கு பாத்துட்டு இருப்போம். ஏன்னா ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா போச்சு. காசு கொடுத்தா நீ யாரை ஏமாத்துறீங்க? அதான் சொல்றேன், நீ பணத்தை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு தண்ணி மாத்திர குத்து ஏழி சின்ன ஒரு குத்தா குத்துறீங்க நீங்க. சரி, எனிவே எஸ்கே கேரியர் பத்தி கேரியர் சொல்லுவேன். எங்கே நம்ம போயிட்டு நம்ம ஆக்சுவலா ரிவ்யூஸ் பார்க்கும்போது நம்ம கடுப்பாயிடும். அதனால நம்ம அங்க டிராவல் ஆகி போயிடுறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, எஸ்கே சுயம்புங்க. ஆமா, அவர் தனியா உருவானவர். அவரை போய் இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அவருக்கும் அந்த விஷயம் பிரச்சனையாவும் அதை கம்பேர் பண்றாங்க. நான் யாரு விஜய் யாருன்னு தெரியும், என்னையும் விஜய் கம்பேர் பண்ணாதீங்க, என்ன திடீர் தலைவர் எந்த தளபதி என்ன கூப்பிடாதீங்கன்றாரு. என்னைக்குமே ஒண்ணு தாங்க, ஒருத்தவங்க டைட்டில் அவங்க தான் மேட்ச் ஆகும். இன்னொருத்தவங்க மாறே நீங்க விஜய் சார் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்கேக்கு ஒரு நல்ல சிறந்த டைட்டில் கொடுங்க. ஆமா ஆமா, இப்ப விஜய் சார் ஒரு பாணி தனி. நான் சொல்ல மாட்டேன் டைட்டில் என்னன்னு, உங்களுக்கு தெரியும், நீங்க கமெண்ட்ல பாருங்க. நீங்க விஜய் சாரோட பாணி தனி, அவர் யாரும் அட்டாக் பண்ணி எடுக்க முடியாது. இவரோட பாணி தனி, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. சூப்பர் ஸ்டார் பாணி தனி, இவங்கெல்லாம் வேற அவங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த பூசாதாரங்களா அவங்க ஆதரவு கொடுத்துட்டு அவங்க அடுத்த கட்டம் படம் பிடிச்சா பாருங்களா, ஆதரிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். அதே மாதிரி ரிவ்யூ பண்றவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரிவ்யூ பண்றவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு மூளை இருக்குமான, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயும் பேசுறதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் படம் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி, நன்றி.